எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேரு ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல மணக்க ஒக்கனைக்கல் ஸ்டைல்ல மீன் வறுவல் தான் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மீன்களை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஒக்கனைக்கல்ல ஆற்று நீர் மீனை தான் பயன்படுத்துவாங்க. நீங்கள் கடல் மீனோட பயன்படுத்துகிறதா பயன்படுத்திக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், தேவையான அளவுக்கு உப்பும், 1 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம வீட்டில் செய்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மீன் வறுவல் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு 65 மசாலா, 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அது கூட வாசனைக்காக ஒரு 2-3 எனக்கு கருவேப்பிலையை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி தேவைப்படும், அதாவது 2 ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். அந்த அளவுக்கு தெளித்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. குறைஞ்சது ஒரு 30 நிமிஷமோ 40 நிமிஷமோ நம்ம ஊற வச்சு செய்யும் போச்சில் அந்த மீன் துண்டுகளில் உப்பு காரெல்லாம் பிடிச்சி ரொம்பவே சாப்பிடும் போச்சில் டேஸ்டியாக இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம ஊற வச்சதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா டீப் ஃப்ரை தான் பண்ணுவாங்க. நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம், அது நம்மளுடைய விருப்பம் தான். தீயினுடைய அளவை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. ஒக்கனைக்கல்லை பொறுத்த வரைக்கும் அவங்க விறகு அடுப்பில் தான் செய்வாங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி தீயை கூட்டி குறைச்சி செஞ்சு எடுத்துக்கிடுவாங்க. நீங்கள் ஒரு சைடு வேக ஒரு 3-4 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கோங்க. முதல்ல அந்த எண்ணெயினுடைய சூடு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்து இந்த மீன்களை நல்லா இதை மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கிடலாம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மீன் வறுவலுக்கு நம்ம ஒக்கனைக்கல் தான் போய் வாங்கி சாப்பிடணும், டேஸ்ட் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒக்கனைக்கல் அப்படின்னாலே ரொம்பவே ஸ்பெஷலானது என்னன்னு கேட்டிங்கன்னா மீன் குழம்பும் இந்த மீன் வறுவல் ரெசிபியும் தான். அதே மெத்தடில் நம்ம வீட்லேயுமே செய்யலாம். ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப இதே மெத்தடில் செய்ய சொல்லி தந்து உங்கள் வீட்டில் கேட்பாங்க. அதனால் ஒரு முறையாவது கண்டிப்பாக இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பபாய்.